சனிக்கிழமையில் அனுமனை எப்படி வழிபட்டால் சனியில் பிடியில் இருந்து தப்பலாம்? சனிக்குரிய சனிக்கிழமையில் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள், கஷ்டங்களில் இருந்து வழிபட ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உகந்ததாகும். அனுமனை வழிபடுபவர்களுக்கு அனுமனின் அருளுடன் ராமரின் அருளும் கிடைக்கும். அனுமனை சிவனின் ருத்ர அம்சம் என்பார்கள். அதனால் அவரை சிவவிஷ்ணுவின் அம்சமாகவும் பக்தர்கள் கருதி வழிபடுகிறார்கள். சனிக்கிழமையில் அனுமனை எப்படி வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து தப்பிக்கலாம் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியைப் போல் கொடுப்பவருமில்லை, சனியைப் போல் கெடுப்பவருமில்லை. குரு கொடுப்பதை சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது போன்ற பழமொழிகள் சனி பகவானின் வலிமையையும் குணத்தையும் அனைவருக்கும் விளக்குவதற்காக சொல்லப்பட்ட ஜோதிட மொழிகளாகும். ஒருவர் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் சனி பகவான். பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும். 7.5 சனி மற்றும் சனி மகாதசை ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சனி கிரகம் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை தரும் காலங்களாகும். ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் இருக்கும் போது அவர் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அனுமன் சங்கட மோச்சன என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். சங்கடம் என்றால் தொந்தரவுகள் அல்லது பிரச்சனைகள் என்பதாகும். அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர். வாயுபுத்திரனான இவர் சூரிய பகவானின் மாணவரும் கூட. பக்தியில் சிறந்தது அனுமன் பக்தி என்பார்கள். ஸ்ரீராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர். அதனால்தான் பல ஆலயங்களிலும் கைகூப்பிய நிலையில் சன்னதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கிறோம். ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு ஆகும். இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும். அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவை. எனவே சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகள் பயம் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும். அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். அனுமனுக்கு திராட்சைப்பழம் பிரியமான நிவேதன பொருள் ஆகும். வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சைப்பழம் படைத்து வழிபட வேண்டும். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடை மாலையோடு ஸ்ரீராம ஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்க அனுமனின் அருளை பெறலாம். தொடங்கிய வேலைகளில் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடை மாலை சாற்றி வழிபட வேண்டும்.